மகளின் கல்யாணம். கல்யாணம் முடிந்து சந்ததியெல்லாம் அடங்க மண்டபமே வெறிச்சோடியது. வந்திருந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் மதிய சாப்பாடு முடிந்ததும் கிளம்பிவிட வீட்டு நபர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர். மண்டபம் மட்டுமல்ல, நிரஞ்சனாவின் மனமும் வெறுமையாக தான் இருந்தது. கழுத்தில் புது தாலி மின்ன மணமகள் அறைக்குள் நுழைந்த நிரஞ்சனா மாலையை கழற்றி அருகிருந்த நாற்காலியில் வீசியவள் படுக்கையில் தொப்பன விழுந்தாள். மனமுழுக்க துக்கம் அழுத்த கண்ணீரை கட்டுப்படுத்தியவளாக இருந்தாள். உள்ளே வந்த அம்மா ஜெயந்தி கதவை அவசரமாக மூடிவிட்டு மகள் அருகில் உட்கார்ந்தாள். நீரு, ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணு. வெளியில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க. எழுந்து சீரை மாற்றிக்கொண்டு நலுங்கு புடவை கட்டிட்டு வா. நீங்கள் நினச்சதை முடிச்சிட்டீங்கல்ல. என்னை சம்மதிக்க வைத்து எப்படியோ கல்யாணத்தை நடத்திட்டீங்க. கோபத்தில் வெடித்தாள் நிரஞ்சனா. நீரு, ப்ளீஸ் அப்படி பேசாதடா. நானும் அப்பாவும் ஒன்று செய்கிறேன்டா. அது உன் நல்லதுக்கு தான். நானும் ஒன்று உன் காதலுக்கு எதிரி இல்லை. அந்த பையன் குடும்பமே சரியில்லை. அவன் வேண்டாம் உனக்கு. உன் வாழ்க்கை நல்லா இருக்க வேணாமா? மேலும் இதையெல்லாம் பேச இது நேரமும் இடமும் இல்லை. எழுந்து வா. இந்த ராகுவோடு மட்டும் சந்தோஷமாக இருந்துருவேனா? உனக்காகவும் அப்பாக்காகவும் நான் செய்த தியாகம்னு நினச்சிக்கிறேன். மற்றபடி உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது என்று கோபமாக சொல்லிவிட்டு சேலை மாற்ற ஆரம்பித்தாள். ஜெயந்திக்கு அடிவயிறு கலங்கியது. ஏதோ இழுத்து பிடித்து கல்யாணம் வரை கொண்டு வந்தாகிவிட்டது. இனி மாப்பிள்ளையோட சந்தோஷமாக வாழ்வாளா? இவள் முரண்டு பண்ணாமல் நல்லபடியாக ஒத்துழைக்க வேண்டுமே. மனம் முழுக்க கலக்கமாக இருந்தது. அவள் விருப்பப்பட்டவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து விடலானாலும் அந்த பையனின் குடும்பமே சரியில்லை. குற்ற பின்னணி கொண்டதாக இருக்குது. அதை கேள்விப்பட்ட பிறகு என்னதான் அந்த பையன் நிரஞ்சனாவோடு படித்தாலும் அவனுக்கு தங்கள் ஒரே செல்ல மகளை கொடுக்க மனம் ஒப்பவில்லை. நிரஞ்சனாவும் காதலில் விழும் வரை அப்பா அம்மா தான் உலகம் என்று வாழ்ந்தவள்தான். காதலில் பிடிவாதமாக இருக்க அவள் அப்பா ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் நெஞ்சுவலி வந்து அட்மிட் ஆன போதுதான் பயந்து போனாள். அவள் வினோத் பேரில் வைத்திருந்த காதலை விட்டு கொடுத்து அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளை ராகவையே கல்யாணம் பண்ணிக்க சம்மதித்தாள். ராகவ் கலையாக அழகதான் இருந்தான். நல்ல கலகலப்பாக அன்பாக பேசினான். இருந்தாலும் அவள் வினோத் மேல் கொண்ட காதலால் ராகவ ஏற்றுக்கொள்ள அவள் மனம் மறுத்தது. இவனுடன் எப்படி வாழ்வது என்று வெறுப்பாக இருந்தது. மணமக்கள் ராகவ் வீட்டுக்கு கிளம்பினார். ராகவ் வீட்டில் ஆர்த்தி எடுத்து மணமக்களை வரவேற்றனர். நிரஞ்சனா பால் காய்ச்சி குத்துவிளக்கு ஏற்றி பூஜை செய்து மருமகள் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தாள். இருந்தாலும் மகள் மூலம் வாடி கிடந்ததை ஜெயந்தியால் கவனிக்க முடிந்தது. சாப்பாடு முடிந்ததும் நடராஜன் மனைவியை பார்த்து, ஜெயந்தி, நாம கிளம்பலாமா என்றார். ஜெயந்தி தயக்கத்துடன், இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிட்டு காலையில் வரேங்க என்றாள். மகள் சென்னையில் தானே இருக்கிறா. நினைச்சா 1/2 மணி நேரத்தில் வந்து பார்க்க போற. அதற்குள் ராகவன் அம்மா, அண்ணா, அண்ணி ராத்திரி இங்கே இருந்துட்டு தான் வரட்டுமே என்று கூற தலையசைத்தார் நடராஜன். மகளிடம் விடை பெற்று திரும்பிய போது நிரஞ்சனா அப்பாவை கட்டி கொண்டு அழுதாள். என்னம்மா நீ, இங்கே பக்கத்தில் தானே இருப்போம், அடிக்கடி பார்த்துக்கிட்டா போச்சு, இதுக்கு போய் கலங்குறியே என்று மகளின் தலையை வாஞ்சையோடு வருடியவராய் ஆறுதல் சொன்னாலும் அவர் மனதும் மகளின் பிரிவால் கனத்துதான் கிடந்தது. அன்று இரவு நிரஞ்சனாவை உறவு பெண்கள் அலங்கரித்தனர். அம்மா, எனக்கு இந்த கூத்தெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல, ரொம்ப தான் பண்ணிட்டாங்க என்று கடுக்கெடுத்தாள் நிரஞ்சனா. ப்ளீஸ் டி, தயவுசெய்து ஏதோ ரகலை பண்ணிடாத. என்னாலையும் உங்கள் அப்பாவாலையும் தாங்க முடியாது. தயவுசெய்து மாப்பிள்ளைய அனுசரிச்சு போ. ரொம்ப நல்லவராக தெரிகிறாரு. அவரை நோகடித்து விடாத என்று ஜெயந்தியின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. அதற்கு மேல் அம்மாவிடம் ஒன்றும் பேசாமல் பால் சொம்புடன் ராகவ் அறைக்குள் நுழைந்தாள் நிரஞ்சனா. அவள் மனதுக்குள் ஒரு வீம்பு எட்டி பார்த்தது. என் சம்மதம் இல்லாமல் என்னுடன் எப்படி
இவன் குடுத்தனம் நடத்துறான்னு பார்க்குறேன் என்று மனதுக்குள் கருவினாள். அவள் உள்ளே நுழைந்த சமயம் ராகவ் பால்கனியில் நின்று யாருடனோ ஃபோனில் பேசிக்கொண்டு இருந்தான். லுக் மிஸ்டர் வினோத், நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டேன். நிரஞ்சனா இப்போ உங்கள் காதலி இல்லை, அவள் என்னுடைய மனைவி. அவள் என்னுடைய மனைவி. அவள் எனக்கு கனவுங்கிற சாணத்தை தரப்போறாளா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் சட்டப்படி அவள் என் மனைவி. என் மனைவியை பற்றி தப்பா ஒருத்தர் பேசுறத என்னால் அனுமதிக்க முடியாது. பதிலுக்கு வினோத் ஏதோ பேச, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர். ஒரு பெண்ணை பற்றி தப்பாக ரொம்ப பேசுகிறது அசிங்கம். அவ உங்களை காதலிச்சிருக்கலாம், உங்கள் கூட வெளியில் வந்திருக்கலாம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கலாம். அதை பற்றி ஐ டோன்ட் மைண்ட். கலந்த காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவள் எதிர்காலத்தை என்கிட்ட ஒப்படைச்சா அவளை சந்தோஷமாக வாழ வைக்கிறது ஏன் பொறுப்பு. தனக்கு கிடைக்காத பெண் நல்லபடியாக வாழக்கூடாதுன்னு நினைக்க நீ இப்படி நல்லவனாக இருப்ப. காரணம் எதுவாக இருந்தாலும் அவ உன்னை விட்டு விலக நினைச்சது சரியான முடிவு தான். நான் உன்னை எச்சரிக்கிறேன், என் வாழ்க்கையில் தலையிடாத. பேசிவிட்டு திரும்பியவன் பால் சொம்புடன் நின்ற நிரஞ்சனாவை பார்த்து திடுக்கிட்டான். அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தாள் நிரஞ்சனா. இந்த இந்த வினோத் இவ்வளோ பெரிய அயோக்கியனா? ஒரு வருடத்தில் நட்பாக பழகியதில் காதல் எட்டி பார்க்க அது பெரியதாக வேறுபடுவதற்குள் கல்யாணம் முடிந்துவிட்டது. நல்ல நண்பனாக என்னை வாழ்த்த வராவிட்டாலும் என் வாழ்க்கை கிழக்க நினைக்கிறா. ராகவிடம் என்னென்ன தப்பு திரித்து கூறினானோ, இப்படிப்பட்டவனையா நான் விரும்பினேன். கல்யாணம் செய்ய முடியலன்னு வருந்தினேன். அதிர்ச்சியில் அவள் கண்களில் கண்ணீர் அருவியாய் கொட்டது. ராகவ் அவள் கையை பிடித்து அருகிருந்த நாற்காலியில் அமர்த்தியவன் குடிப்பதற்கு தண்ணீரையும் கொடுத்தான். நிரஞ்சனா, கூல்டவுன். ஏன் அப்செட் ஆகிற? இந்த மாதிரி அயோக்கிய பேச்சுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தாள். வாழ்க்கை நரகந்தான். ராகவே அலட்சியமாக நினைத்து அறைக்குள் வந்தவள் கோணை குறுக்கி அவன் சொல்வதை கேட்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி நின்று தன் மேல் விருப்பமும் கோபமும் வந்தது. இல்லை, அவன் என் நண்பன், என் கூட படித்தவன், நல்ல நண்பனாக தான் இருந்தா என்று தடுமாற ஆரம்பித்தவளை கையமர்த்தியவன். நிரஞ்சனா, நீ எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் நட்பு தவிர்க்க முடியாத ஒன்று. அது காதலும் ஆகி வெளிப்படுத்த சகஜம்தான். சந்தர்ப்பவசத்தால் அது கூடாத போது அதையே நினைத்து கொண்டு வாழ்க்கையை வீணாக்காமல் கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதான் நடைமுறைக்கு சாத்தியம். நீ உண்மையிலேயே வினோத் மேல் வைத்திருக்கும் காதல் பெருசுன்னு நினைச்சா உன் பெற்றோரோட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். ஆனால் உன் தூய்மையான காதலுக்கு அவன் தகுதியானவனு நீ தான் முடிவு செய்யணும். எந்த முடிவாக இருந்தாலும் அதில் எனக்கு பூர்ண சம்மதம். தராசில் இரு தட்டுகளாக நிரஞ்சனாவின் மனம் தடுமாறியது. தன்னுடன் நட்பாக பழகியும் அவதூறாக பேசி தன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் வினோத் எங்க? உண்மையை தெரிந்து கோபப்படாமல் பக்குவமா பேசி பெருந்தன்மையாக உன் முடிவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறும் ராகவ் எங்க? வினோத் உண்மையிலேயே நல்லவனாக இருந்திருந்தால் தான் நல்லா வாழணும்னு நினைச்சிருப்பான். இப்படி தன்னை அசிங்கப்படுத்திருக்க மாட்டான். இவனுக்காக உருகியது எவ்வளோ பெரிய மடத்தனம். நான் சொல்ல வேண்டிய பாதை எதுவென தெளிவாக புரிய ராகவன் கையை பற்றி ஒற்றை கொண்டாள். அவ என் மனப்புரிய அவளை அன்போடு அணைத்து கொண்டான் ராகம். மறுநாள் ஜெயந்தி ரூமிலிருந்து வெளியே வந்த மகளின் முகத்தில் உள்ள தெளிவையும் மகிழ்ச்சியையும் பார்த்தவள் நிம்மதியாக கடவுளுக்கு நன்றி சொல்லியபடி வீட்டுக்கு திரும்பினாள்.